என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சிரிச்சு ஜாலியாக இருந்துட்டு வரேன் அப்படின்றவங்களுக்காக கிடையாது. ஆக்ஷன் படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்களுக்கு மம்முட்டி, மோகன்லால் பிடிக்கும். அவங்க 2 பேரையும் ஸ்க்ரீனில் பார்க்குறது வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி பல காரணங்களுக்காக, அதாவது சிரிச்சு ஜாலியாக இருக்கிறத தவிர வேறு என்னென்ன காரணங்களுக்காக நீங்கள் தியேட்டருக்கு போகிறதுக்கு தயாராக இருந்தாலும், இந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 3 மணி நேரம் எங்கேஜிங்காக இருக்கும். எங்கேயுமே போர் அடிக்காது. ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால தாராளமாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். அந்த ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு விஷுவல் ட்ரீட், ஒரு ஃபீஸ்ட், அதுக்காக தியேட்டரில் போய் தாராளமாக இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம பேட்ரியாட் இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு மலையாள ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படம். இன்னைக்கு திரையரங்கில் வெளியாகி இருக்கு. ஒன்லைனர்னு பார்த்தா ரொம்ப வழக்கமான ஒரு கதை தான். ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு சீஃப் சயின்டிஃபிக் அட்வைசராக இருக்கிற மம்முக்கா, அவர் வந்து ஒரு பேட்ரியாட், அவரை வந்து ஒரு ட்ரெய்டர்னு சொல்லிடுறாங்க. அந்த பள்ளியிலேருந்து அவர் எப்படி மீண்டு வராரு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. ஒன்லைனர்னு பார்த்தா அதுதான். பட் அவங்க எடுத்துக்க களம் அண்ட் பேஸ் புதுசு. இப்போ நம்ம பேங்க்ல சிபில் ஸ்கோர் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்மள சோஷியல் மீடியாவோட நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணி அதுக்கு ஒரு சோஷியல் மீடியா ஸ்கோர் உருவாக்கணும்னு இந்தியன் கவர்மெண்ட் நினைக்குது. அதுக்காக ஒரு ஸ்பைவேர் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அதை வச்சு எப்படி ஹேக் பண்ணுறாங்க, அதுலேருந்து இந்தியாவை எப்படி வந்து நம்ம ஹீரோ காப்பாற்றாரு அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. வெவ்வேறு விதமான ஆபத்துகள் வரும் இந்தியாவுக்கு, அதை ஹீரோ காப்பாற்றுவார். இதில் வந்து வித்தியாசமான மாடர்ன் ஏஜ் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு பண்ணியிருக்காங்க. படம் 3 மணி நேரம் ஓடுது. ஆனால் எங்கேயுமே வந்து ஒரு தொய்வு இல்லை. நல்ல விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான், அது மிகப்பெரிய நல்ல விஷயம். 3 மணி நேரத்தை கதை இருக்கணுமே இருக்காம, சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் பெருசாக கிடையாது. ரொம்ப எமோஷனலாக நெஞ்ச கசக்கி பிடிக்கிற காட்சிகள்லாம் எதுவுமே கிடையாது. காமெடியும் சுத்தமாக கிடையாது. ரொம்ப சீரியஸான ஒரு படம். படத்தோட இயக்குனர் மகேஷ் நாராயணன். இவரோட ஃபர்ஸ்ட் படமே வந்து டேக் ஆஃப்னு சொல்லிட்டு 2017 வந்திருக்கும். பார்வதியும் கோபனும் நடிச்சிருப்பாங்க. ஃபுல்லாகவே ஈராக் நடக்கும். ரொம்ப ட்ரையான ஒரு ஏரியாவில் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதாவது மலையாள படங்களில் இருக்கிற அந்த இயற்கைக்கான அந்த பசுமை எதுவுமே இல்லாமல் ரொம்ப ட்ரையான ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் நடக்கிற ஒரு கதை. அதுக்கப்புறம் லாக்டவுனில் சியூ சூன்னு ஃபஹத் ஃபாசில் நடிச்சு படம் வந்துச்சு. ஃபுல்லாகவே ஐஃபோன்லேயே ஷூட் பண்ணியிருப்பாங்க, ரூம்குள்ளாரே வச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக படம் எடுக்கிற ஒரு இயக்குனர். அவர் வந்து கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலே எடிட்டராக இருந்து அதுக்கப்புறம் இயக்குனராகி சீரியஸான படங்கள் எடுத்து இப்போ பெரிய பட்ஜெட்டில், எனக்கு தெரிஞ்சு இப்போ எப்படி நம்ம நெல்சலான மட்டும்தான் ஆண்டவரையும் தலைவரையும் ஒன்று சேர்க்க முடியுதுங்கிற மாதிரி, அங்கே வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் மம்முக்காவையும் லாலேட்டரையும் இவரால் தான் ஒன்று சேர்க்க முடிஞ்சிருக்கு. அதுக்கு முதல் பாராட்டுக்கள். மேக்கிங்லலாம் வந்து சான்ஸே இல்லை. சரியான மேக்கிங்னு சொல்லணும். நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவாக பாட்டு இல்லாமல், எக்ஸ்ட்ராவாக சென்டிமெண்ட் இல்லாமல், தேவையில்லாத காமெடி சீன்லாம் இல்லாமல், காமெடி ஆக்டர்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக யாரும் இல்லாமல், கதையில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி, கதையே அப்பயுமே 3 மணி நேரம் ஓடுதுன்னா அப்போ கதை அவ்வளவு இருக்குது, சொல்கிறதுக்கும் அவ்வளவு இருக்குது. வழக்கமான மலையாள படங்களில் இருக்கிற ஸ்லோனஸ் எதுவுமே கிடையாது. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். மம்முக்கா அண்ட் லாலேட்டர், அவங்க படம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் விட்டுட்டு இவங்க 2 பேரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்காகவே, அவங்க அந்த ஸ்க்ரீனில் வராங்களா, ஒன்றா வராங்களே, அதை பார்க்கறதுக்காகவே தாராளமாக போகலாம் தேட்டருக்கு. கொடுத்த காசுக்கு அது மட்டுமே ஒர்த்து. படம் ஃபுல்லாகவே ஒன் மேன் ஷோவாக தான். அந்த பேட்ரியாட்டுங்கிறது வந்து மம்முக்கா தான். அவர் தான் ஒன் மேன் ஷோவாக படம் ஃபுல்லாக தூக்கிட்டு போகிறாரு தோளில் வச்சு. லாலேட்டன் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வராரு. பட் ஆனால் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற அதகாலம் வந்து சரியான சான்ஸே இல்லை. ஒரு ஆஃப்டர் இன்டர்வல்ல ஒரு சீன் வரும். குஞ்சுகோ வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு, பக்கத்தில் லாலேட் உட்காந்துருப்பாரு, பின்னாடி மம்முக்கா உட்காந்துருப்பாரு. அவங்க 3 பேரும் பேசிக்கிற அந்த ஒரு சீனு, நம்ம மனுஷ் நந்தன் தான் சினிமாட்டோகிராஃபர். சரியான சினிமாட்டோகிராஃபி. அப்படி கண்ணில் ஊற்றிக்கலாம் போல இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே. அவங்க 3 பேரும் பேசிக்கிறத சிங்கிள் ஷாட்டில் அப்படியே ரொட்டேட் பண்ணி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த காருக்குள்ளாரையே, வெளியில் போகாமல் காருக்குள்ளாரையே வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். அதில் தான் 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறது. அதெல்லாம் சான்ஸே இல்லை, செமையாக இருந்துச்சு. அதுக்கு அவங்கள தாண்டி ஃபஹத் ஃபாசில் டெரிஃபிக் வில்லன். இவங்க 2 பேருக்கும் ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு ஒரு வில்லத்தனத்தில். நம்ம அவரை நிறையா வில்லமாக பார்த்துருக்கோம். ஏற்கனவே வேலைக்காரன், அப்புறம் மாமன்னன், அதிலெல்லாம் வேற வேற மாதிரி வருவார். இதில் ஒரு வித்தியாசமான ஒரு கார்பரேட் வில்லன். பட் சரியான ஒரு தெறிக்க விடுற ஒரு வில்லத்தனமான ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லணும். சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் குஞ்சுகோ ஒவ்வொன்றும் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அவர் ரோலில் அவரும் கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாக வர்றாரு, சிறப்பான ரோலில் பண்ணியிருக்காரு. அவரை தாண்டி கிட்டத்தட்ட மலையாள இண்டஸ்ட்ரியே படத்தில் இருக்குது. ராஜு மேனன், ரேவதி, நயன்தாரா, ஸ்விதா நாயர் அப்படின்னு எக்கச்சக்க ஸ்டார் காஸ்ட்டு. எல்லாருக்குமே சின்ன சின்ன ரோல் தான். பட் எல்லாருமே அவங்களோட ரோலில் செமையாக பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சிரிச்சு ஜாலியாக இருந்துட்டு வரேன் அப்படின்றவங்களுக்காக கிடையாது. ஆக்ஷன் படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்களுக்கு மம்முட்டி, மோகன்லால் பிடிக்கும். அவங்க 2 பேரையும் ஸ்க்ரீனில் பார்க்குறது வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி பல காரணங்களுக்காக, அதாவது சிரிச்சு ஜாலியாக இருக்கிறத தவிர வேறு என்னென்ன காரணங்களுக்காக நீங்கள் தேட்டருக்கு போகிறதுக்கு தயாராக இருந்தாலும், இந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 3 மணி நேரம் எங்கேஜிங்காக இருக்கும். எங்கேயுமே போர் அடிக்காது. எங்கெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குதோ அப்போலாம் வந்து புது புது ஆர்டிஸ்ட் வராங்களா, அவங்கள பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கும் போது அடுத்தடுத்த சீன் அப்படியே நகர்ந்து போயிடுது. ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது.
எப்படி நம்ம துரந்தர் பார்த்துட்டு வெளில வரும்போது நம்ம 4 மணி நேரம் உள்ள உட்காந்துருந்த மாதிரி தெரியலையே, 3.25 மணி நேரம் உள்ள உட்காந்துருந்த அந்த ஒரு டைம் போனதே தெரியலையே, அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. அதனால தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு விஷுவல் ட்ரீட், ஒரு ஃபீஸ்ட், அதுக்காக தேட்டரில் போய் தாராளமாக இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். இந்த வருஷம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பு பகிர்வோம். நன்றி.